ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தந்திருக்கிற வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 73வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே யார் உண்டு? அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்திலும் இந்த பூமியிலும் கர்த்தரை அல்லாமல் நமக்கு வேற யாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காண்கிறவைகளும் ஸ்தோத்திரம், காணப்படாதவைகளுமாய் இருக்கிற யாவும், இப்பூமியில் இருக்கிற யாவும் ஒளிந்து போகத்தக்கதான இருக்கிற காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆமென் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தாம் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. முதலாவது நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனி அவரே ஏசையா, உம்மை தாம் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனி அவர் ஏசையா, உம்மை தான் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். இந்நாளிலும் கூட நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை வரும் என்று சொல்லி நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பொழிந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அம்மன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் பேசுகிற இடையனையும் உம்முடைய கருத்தில் தாழ்த்து தருகிறோம். உம்முடைய நேச கரத்தின் ஆளுகை செய்யும். உம் நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். நாங்கள் சிறுக நீங்கள் பெருக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் பாதಕ್ಕೆ ஜெபிச்சு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்கள் வாய்களை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க, நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையினராய் கடந்து போவோம். சங்கீதம் 73வது அதிகாரம் அதோடைய 25, 26வது வசனங்களை தொடர்ந்து வாசியுங்கள். சங்கீதம் 73, 25, 26. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர எனக்கு வேற யாருண்டு என்று சொல்லி இங்கே சங்கீத புஸ்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும், இங்கே வைக்கப்படுகிற ஒரு காரியம், இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், இங்கே நினைப்பூட்டப்படுகிற காரியம் நமக்கு பரலோகத்திலையும் இயேசுதான் உண்டு, இந்த பூலோகத்திலையும் இயேசுதான் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா.
அதிகமான தேவ தூதரின் கணங்கள் இருந்தாலும் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி துடிக்கப்படுகிற ஆராதனை வீரர்கள் அவன் எக்கால பூதுகிறவர்கள் கம்பீர சத்தத்தோடு நிற்கிறவர்கள் பட்டயத்தை ஏந்தினவர்கள் யார் நின்றாலும் நமக்கு சோத்திரம் தனித்திருக்கிற தனித்து நிற்கிற தனிமையுள்ள சோத்திரம் வெறுமையாய் நிற்கிற நமக்கு அங்கேயும் இயேசு மாத்திரம் தான் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் திரள் சேனைகளை தவிர்த்து நமக்கு இயேசு மாத்திரம்தான் உண்டு. அவர் மாத்திரம்தான் நமக்கு உரியவர், அவர் மாத்திரம்தான் நமக்கு சொந்தம் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியங்கள் உண்டு என்று சொன்னால் இந்த பூமியில் நமக்கு யார் உண்டு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நொடிப்பொழுதில் சில நிமிஷங்களில் நம்ம சொல்லுகிறோம், சோத்திரம், எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் யாரையும் நம்புறதில்லை, நான் யாரையும் சோத்திரம் தீர்மானிக்கிறதில்லை, நான் யாரையும் விசுவாசிக்கிறதில்லை, நான் எந்த மனுஷன் மேலும் பற்றுதல் வைக்கிறதில்லை என்று சொல்லுகிற நாம அது ஒரு சில நிமிடங்கள் சொல்லுகிறோம். மறு நேரம் நம்ம அந்த மனிதர்களை பற்றி பிடிக்கிறதா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷையே சார்ந்து 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 நம்முடைய வாழ்க்கை சோத்திரம் சீரழிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் சோத்திரம் அந்த மனிதனை நம்புகிறதை இந்நாள் வரைக்கும் விட்டு விடுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுறோம் பாட்டல் பாடல இல்லையா? என்ன பாட்டு? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கத்தி சொல்லும், இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. அவ்வளோதான். அந்த பாடல் வரி முடிஞ்சதும் நாம் யாரை தான் நம்பி இருக்கிறோம்? மனுஷனை நம்புகிறோம், சூழ்நிலைகளை பார்த்து நம்புகிறோம், ஒரு தேவைகளை சோத்திரம் வருகிற தேவைகளை சந்திக்கிற காரியங்களை குறித்து நம்புகிறோம். சோத்திரம் இன்னும் பார்க்கணும்னு சொன்னால் சோத்திரம் நம்முடைய பலனை குறித்து நம்புகிறோம், நம்முடைய சாமர்த்தியத்தை குறித்து நம்புகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் நினச்சி பார்க்குறதில்ல. ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா நம்முடைய பலன் இல்லாமல் போயிடும்னு நம்ம நினச்சி பார்க்குறதில்ல. சோத்திரம் ஒரு பெருமழை வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற சூழ்நிலையெல்லாம் நம்மளை கைவிட்டுறோம் என்கிற சிந்தனை நமக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுறேன், கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்படைவான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளை உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கை செழிப்படைந்ததா இருக்கிறதா இல்லை செழிப்பற்றதா இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மேன்மை நிறைந்ததா இருக்கிறதா மேன்மையற்றதா இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சோத்திரம் திருப்தியான ஆகாரம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை ஆகாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி சோத்திரம் அவனமான தேவைகளோடு காத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுறேன், கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்படைவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பரலோகத்தில் நான் போனாலும் ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவண்ணமாய் சங்கீதக்காரன் தெளிவடையும்படிக்கு சகலவிதமான திரள் சேனைகளும் ஆராதிக்கிற திரள் கூட்டங்கள் இருந்தாலும் எனக்கு கர்த்தர் ஒருவரே எனக்கு சொந்தம், கர்த்தர் ஒருவரே எனக்கு பிரியம், எனக்கு உரிமை கர்த்தர் மாத்திரம் என்று சொல்ல முடியும், அவரை மாத்திரம் சொல்ல முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான்னா, இந்த பூலோகத்தில் வாழுகிற நமக்கும் சோத்திரம் காணப்படுகிற மேன்மைகள் அல்ல, காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் அல்ல, ஒளிந்து போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்ல, தடப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல. நமக்கு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு சொந்தமாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த உலகத்தின் வாழ்க்கையில கிறிஸ்து மாத்திரமே. ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் சோத்திரம் மனைவி புருஷன் சோத்திரம் பிள்ளைகள் பெற்றோர் இவைகள் நான் சொல்லுவேன் சோத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தினதா, ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இவைகளான இந்த நல் உறவுகள் எல்லாம், உலகத்தின் உறவுகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, வேதவசனம் அழகாய் சொல்லுகிற பரத்தில் போகும்போது அங்கே எந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் கொள்முதல் கொடுப்பின அங்கே எந்த உறவுகளோ கிடையாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லுகிறது அங்கே ஆமென் ஸ்தோத்திரம் அம்மா பிள்ளை என்கிற உறவு இல்லை, அப்பா பிள்ளை என்கிற உறவு இல்லை, புருஷன் மனைவி என்கிற உறவு இல்லை. யார் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஒரே சகோதரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திடீர்னு பார்க்கிற இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, இல்லை உங்களை பார்க்கும்போது ஆன்டி அங்கிள் என்று சொல்லுகிற இந்த உறவு பரலோகத்தில் போகும்போது எப்படி இருக்காமா? ஒரு சகோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புருஷன் மனைவியா இருக்கிற இந்த உலகத்தில் புருஷன் மனைவியா இருக்கிற அவன் தேவ பிள்ளைகளா இருக்கிற அவன் சிலத்தார் பரத்திற்கு போனா பாருங்க, ஒரு நாள் இப்படி நினைச்சு பாருங்க. இங்கே நம்ம புருஷன் மனைவி, என் பிள்ளை, என் பையன், என் பொண்ணு அப்படின்னு சொல்லி உறவு கொண்டாடுகிறோம். என் அப்பா, என் அம்மான்னு சொல்லி உறவு கொண்டாடு. நம்ம பரலோகத்துக்கு போனால் அங்கே போய் இவங்க யாரோ தேவ பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பரத்துக்கு போனால் எப்படி இருக்கிறோம்? சோதரி இங்கே அப்பா பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல அப்பா, சோதரம் நல்ல அம்மா, நல்ல பிள்ளை, இப்படியெல்லாம் சொல்லுறோம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி சொந்தமெல்லாம் கொண்டாடுறோம். அல்லேலூயா. இதை பிள்ளையும் அப்பாவும் பரலோக ராஜ்யத்துக்கு போன இந்த பிள்ளை பார்த்து சொல்ல, நீங்கள் யாரு? ஒரு தேவ பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர பெற்ற தாய் என்ன சொல்லும்? இது யாரு? தன் பிள்ளைய பார்த்து என்ன சொல்லும்? இது யாரு? ஒரு தேவ பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என்ன செஞ்சிடும்? இந்த அம்னீஷியா நோய் போல என்ன செஞ்சிடும்? எல்லாமே மறந்துடும். அல்லேலூயா. நம்ம ஒருவருக்கு பார்த்தா யாராக இருக்கிறோம்? ஹலோ, யாராக தான் இருக்கிறோம்? பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. வசனங்களை தியானிக்கும் பொழுது அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இயேசு மாத்திரம் தான் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. 25ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க, அங்கே அப்படிதான் சொல்லப்படுது. வாசிங்க 25ஆம் வசனம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாய் திட்டமாய் சொல்லப்படும். இயேசு பார்த்தா மட்டும்தான் தெரியும், ஏன் ஏசப்பா. அல்லேலூயா. என் நேசர், என் மணவாள், என் ராஜா. அல்லேலூயா. ஆனால் வேற யாரையும் பார்த்தா என்ன செய்யாதான்? உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதை வாசிக்கும் பொழுது அழகா புரியுது. பரலோகத்துக்கு போனால் திரள் ஜனத்தார் இருந்தாலும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க குடும்பமே சேர்ந்து நீங்க பரலோகத்துக்கு போனாலும் அங்க போனதும் எல்லாமே மறந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒருவரை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க. சகோதரர், இது யாரு? உங்க பிள்ளைய பார்த்து, உங்க பெற்றோரை பார்த்து சொல்ல போறீங்க, நீ யாரு? தேவ பிள்ளை, சகோதரர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சொந்தம் யாரதான் தெரியும்? இயேசுவை மட்டும்தான் உங்களுக்கு சொந்தக்காரராக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பார்த்தா மட்டும்தான் அங்கே உறவினராக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை பார்த்தாச்சுன்னு சொன்னால் தேடி போகிறாங்க. சோத்திரம். இப்படி சோத்திரம் அம்னீஷியா நோயை போல மாறி போகிற சோத்திரம் உறவுகளை குறித்து என்ன செய்யறான்? தேடி போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களும் நான் சொல்கிறேன், ஒருவேளை ரசிக்கப்படாமல் நீ நரகத்துக்கு போனாலும் அங்கேயும் போய் நீ யாரையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோகத்திலே அவ்வளோ வேற்றுமை வச்சிருக்குன்னா நரகத்தில் வேற்றுமை வச்சாமே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற்றுமை வைக்காமையா இருப்பார், வச்சிருப்பார். அல்லேலூயா. அங்கே பிசாசு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. வேற யாரையும் தெரியாது. நீ படுகிற அவலநிலை தான் உனக்கு தெரியுமே தவிர வேற யாரும் உனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அவன் நிலையற்றதா இருக்கிறதான காரியங்களை குறித்து தேடி போகிற வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வெளியே இல்லை, நம்ம சபையில். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. இவையெல்லாம் இருக்கட்டும், ஆகிலும் கர்த்தர் மாத்திரமே நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அவன் 25ஆம் வசனம் சொல்ல பரலத்திலும் அவன் இயேசு மாத்திரம்தான், இந்த உலகத்திலும் இயேசு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுக்காக சொந்தத்தை விட்டுட்டு வருவீங்க? இயேசுக்காக சொந்தத்தை விட்டுட்டு வருவோம், இயேசுக்காக பிள்ளைகளை விட்டுட்டு வருவோம், இயேசுக்காக பெற்றோரை விட்டுட்டு வருவோம், இயேசுக்காக மனைவியை விட்டுட்டு வருவோம், இயேசுக்காக புருஷனை விட்டுட்டு வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் வருவீங்க? எல்லாம் பாஸ்டர் அப்படியெல்லாம் இயேசு கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, நீ பரலோகத்துக்கு போனா, அல்லேலூயா, எப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ பரலோகத்துக்கு போனா அங்கே ஒரு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. அல்லேலூயா. ஒரு பாசம் இல்லை, ஒரு நேசம் இல்லை, எல்லாம் உனக்கு இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு சொல்ல முடியும், பாஸ்டர் எங்களை எல்லாரும் வெறுத்தாச்சு, பிள்ளைகளும் வெறுத்தாச்சு, சோத்திரம் துணைவியாளர்களும் வெறுத்தாச்சு, துணவனும் வெறுத்தாச்சு, அவன் உற்றாரம் வெறுத்தாச்சு, உறவினரை வெறுத்தாச்சு, உலக சூழ்நிலாம் வெறுத்தாச்சு, எல்லாமே எங்களுக்கு எதிராக தான் நிற்குது. ஆனாலும் நாங்கள் தைரியமாக எங்களை இயேசு மாத்திரம்னு சொல்லலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் பரலத்தில் இருக்கிற அவை சோத்திர காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நிர்ணயித்து காட்ட மாத்திரம் நான் விரும்பல. இந்த பூலோகத்திலையும் பரலோகத்தில் எவைகள் குறிப்பிட்டு செய்யப்படுகிறதோ அவைகள் இந்த பூலோகத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலத்தில் என்னவாகுமா? அன்பு, அன்பு, பாசம், நேசம், உறவு எல்லாம் போயிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி எல்லாமே என்ன செஞ்சிருமா? சோதரம் எல்லாமே என்ன செஞ்சிருமா? வாலிப பிள்ளை சொல்லுங்க, எல்லாமே என்ன செஞ்சிருமா? ஹலோ வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, எல்லாம் என்ன செஞ்சிருமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, என்னவாகும்? ஒளிந்து போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்படி சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப நெருங்கின ஸ்நேகிதர்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்நேகிதிகளுக்காக இல்லை வெவ்வேறு மனிதர்களுக்காக, மனுஷங்களுக்காக உங்கள் இருதயத்தை நீங்கள் அலப்பாய விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் இல்லை, அது உங்களுக்கு கொன்னே தீர்த்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. விட போகிறதே இல்லை. அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. நீ ஒருவேளை உலகத்தில் இருந்திருந்தா ஒருவேளை நீ நினைச்சதை சாதிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நீ கர்த்தர் அண்டையில் நிற்கணுன்னா, அல்லேலூயா, உனக்கு கிறிஸ்துவ மாத்திரமே சொந்தமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாங்கள் சன்னியாசியாக போவோம் நீ நினைக்காத. அல்லேலூயா. உனக்கு ஏற்றவைகளை கர்த்தர் நினைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கானவைகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகள் மாத்திரம்தான் நிறைவேறுமே தவிர வேற எதுவும் நிறைவேறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மனுஷன் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மனுஷன் நினைச்சாலும் கர்த்தர் நினைத்திருக்க காரியம் மனுஷன் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீ நினைக்கிற காரியம், ஓ யோசனை காரியம் எல்லாம் என்ன செய்யாது? நினைச்சு நிற்கவே. பாஸ்டர் வாலிப பிள்ளைகளை மாத்திரம் சொல்றாரு, எங்களுக்கு பெரியவங்க இல்லைன்னு இல்லை. அல்லேலூயா. பெரியவங்களுக்கு நினைத்திருக்கிற காரியம், இதை நான் செய்கிறதுனால எனக்கு மேன்மை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிற நீ நம்புகிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைத்திருக்கிற அம்மை சோத்திரம், நீ நினைத்திருக்கிற உயர்வு, நீ நினைத்திருக்கிற பொருள், நீ நினைத்திருக்கிற பணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் என்ன ஒன்று கைவிட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆனால் மாறாத கிறிஸ்துவை நீ நினைச்சு அவரை உனக்கு சொந்தமாக்கி கொண்டால், அல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அழகாய் சொல்லப்படுது, வாசிங்க. நீ கிறிஸ்துவை இந்த பூலோகத்திலும் நீ சொந்தமாக்கி கொண்டால், வாசிங்க 26. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்னைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லுவேன் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயம் மாண்டு போகட்டும், என் மாம்சம் மாண்டு போகட்டும், நான் நம்பி இருக்கிறவர்கள் போகட்டும், நான் விசுவாசித்திருக்கிற காரியம் போகட்டும், நான் நம்பி இருக்கிற சூழ்நிலை போகட்டும் என்று நீ சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் சொல்லி கிறிஸ்து உனக்கு கண்மலையின் பங்காய் உன் இருதயத்தில் உன் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற கிறிஸ்துவன் வாழ்க்கையில் பங்காய் இருப்பார் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா. 28ஆவது வசனத்தில் சொல்லப்படுது, வாசிங்க. தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவரை அண்டிக் கொண்டிருக்கிற நலம் என்று சொல்லப்படுகிற காரியம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 26ஆம் வசனம், அவர் உனக்கு பங்குமாய் இருந்தார், நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்கு ஏற்ற பலனாய் அவர் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சமாதானத்தை நாடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சுகத்தை நாடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ உயர்வுகளை குறித்து நாடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவை நிறைவேற்றப்படுமா என்கிற கேள்வியோடு நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்கு நீ அண்டிக் கொள்ளத்தக்கதாய் இருக்கிற அவர் நலமுடையவராய் மேன்மை நிறைந்தவராய் உன் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் அழகாய் விவரித்து பார்க்கும் பொழுது அவன் விவரித்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் எவனமாய் தாழ்ந்து போனாலும், எவனமாய் நான் தாழ்ந்து போனாலும் நான் கர்த்தரே நம்பி இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எவ்வளவு தூரம் உடைந்து போனாலும் நான் கர்த்தரே நம்பி இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியம் ஒரு டிசையர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு ஒரு ஆசை, எனக்கு கர்த்தர் என் நம்பிக்கையை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய ஆசை. எப்படி? சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசைன்னா, கர்த்தர் எனக்கு நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் உனக்கு என்ன ஆசை இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தா சினிமா பாட்டு கேட்கணும், சோதனம் அதன்படி ஆடணும், கொஞ்சம் ஆடி பார்க்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் பாடி பார்க்கணும், கொஞ்சம் ரிதமேட்டிக்கெல்லாம் போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புகிற மனுஷெல்லாம் கிடைக்கணும், நம்பினவையெல்லாம் நடக்கணும். என்ன வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நான் நினைக்கிற காரியம் நடக்கணும். அல்லேலூயா. சபையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சோதனம் எப்படியாச்சும் இந்த வருஷம் இந்த மாதம் நம்ம செழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மேன்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுறேன், உன் ஆசை எல்லாம் இவைகள் மேலே இருந்தால் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை அருளி செய்கிற கர்த்தர் மேலே உன் நம்பிக்கை, உன் ஆசை இருந்துச்சுன்னா இவைகளை நலமானவையாய் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் எவைகளை முன்குறித்து உன்னை மகிழ்விக்க செய்யணும் சரி திட்டமைத்திருக்கிறாரோ அவைகளை உன் வாழ்க்கையில தரும்படிக்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் அவன் விவரிக்கிறதை பார்க்கலாம். எப்படி சங்கீதக்காரன் அழகாய் விவரிக்கிறத பார்க்கலாம். அவன் சோத்திரம் அவன் புலம்பல் புஸ்தகத்தில் அழகாய் விவரிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போமா? புலம்பல் 3வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. புலம்பல் அவன் சோத்திரம் 3வது அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஒவ்வொரு வசனம் வாசித்து தியானித்து போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லு. 24 மட்டும் வாசிக்கணும். ஒரு கூட கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவைகள் அவர்கள் மேல நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என் இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஏசப்பா நல்லவர். உங்களால் சொல்ல முடியுமா? என் ஏசப்பா நல்லவர்னு சொல்ல முடியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? என் ஏசப்பா நல்லவர்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளை சொல்ல முடியுமா? என் ஏசப்பா நல்லவர்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உடைந்து போயிருக்கிற தரித்து போயிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்திருக்கிற உங்களுக்கு இயேசு நல்லவர் என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் குறைய தந்தாலும் என் இயேசு நல்லவர். என்னை அடித்து நொறுக்கினாலும் என் இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில இருந்து சில மனிதர்களை கர்த்தர் மாற்றினாலும் இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில தடை பண்ணினாலும் என் இயேசு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் ஏன் இவ்வளவு தூரம் எனக்கு பரலோகத்திலே இயேசு மாத்திரம்தான் பூலோகத்திலே இயேசு மாத்திரம்தான் ஏன் சொல்றான் தெரியுமா? அவன் அநேகம் இயேசுவை பிரிந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சான்? அநேகம் இயேசுவை பிரிந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என் இயேசு எனக்கு போதும், எனக்கு இயேசு மாத்திரம்தான் உண்டுன்னு சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி பாருங்க, அவன் சூத்திரம் சொல்லப்படுவது போல அவனுக்கு எல்லா ஆஸ்தியும் சம்பத்தம் கொடுத்த கடைசியில் சொல்கிறான், இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே. அல்லேலூயா. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் இந்த வானத்தின் கீழே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் பிரசங்கி சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கமா இருக்கு. எப்படி தெரியுமா? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நான் காண்கிறதெல்லாம் மாயை சொல்லி எப்போ எல்லாத்தையும் பாட்டு இயேசுவை விட்டு விலகி. அல்லேலூயா, அல்லேலூயா.
உலகத்தை நம்பி இருந்தா, அல்லேலூயா, உலகத்தை சார்ந்திருந்தா நீ எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா உயர்வுகளை வரலாறு பார்க்கலாம், சகல அன்புகளை நீ உணரலாம். ஆனால் நீ எவ்வளவு தூரம் இயேசு விட்டு பிரிந்து போயிருக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு உன்னை காத்த தம்மண்ணில கிட்டி சேர்ப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதவசனத்தில் அவன் சங்கீத புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பரத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசாரியர்களுக்கு பழைய பாட்டு நாட்களில் ஆசாரியர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? 2 சோத்திரம் என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு? 2 கயர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு 2 கயரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சோத்திரம் விரிக்கிற கயருக்கு ஒருவேளை எண்டு போடலாம், இவ்வளோ அளவுன்னு சொல்லி குறிப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் பிடிச்சிருக்க கயருக்கு எந்த எண்டும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளோதான் தூரம் போ, அந்த கயர் உன்னோட்டு மாறி போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ தான் நீ சோத்திரம் ஆண்டவர்கிட்ட விலகி போ, எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் தூரம் நீ கடந்து போ, உன்னை கட்டி வைத்துட்டு கயிறை ஒன்று மாறி போகாது. அது கர்த்தருடைய கையில் அப்படியே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேண்மையை பறித்து பார்த்து உன்னை தூரம் போ, நீ கிறிஸ்துவை தள்ளி விட்டு தூரம் போ, உன்னை விட்டு அந்த கயர் மாறி போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் கிறிஸ்துவ விட்டு விலகி போறியோ டபுள் மடங்கா நீ கிறிஸ்துவ கிட்டி சேரனா பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் செயல்களினால, பேச்சுனால, நம்பிக்கைனால, வீணான அன்பினால நீ தூரம் போ. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறேன். அல்லேலூயா. எப்படி பெர்மிஷன் கிராண்டட்? அல்லேலூயா. என்னத்துக்கு? நீ எவ்வளோ வேணாலும் தூரம் போ. அல்லேலூயா. உண்மையில சொல்ற, ஏற்ற காலத்தில் நீ கர்த்தர் அண்டையில் கிட்டி சேரல, அப்போ நீ தேவனுடைய மகிமை நீ உணரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பந்து எறியும் பொழுது ஒரு வேகம் இருக்கும், அது ரிட்டர்ன் வரும்போது பல மடங்கு வேகமாக இருக்கிறது போல. அல்லேலூயா. நீ சில வேகம் கொண்டு சில காரியங்களை யோசிச்சு, ஒருவேளை நீ கிறிஸ்துவ விட்டு தூரம் பண்ண, ஒன்று சொல்லி, பரத்திலும் உலகத்திலும் உனக்கு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு எடுத்துக்காட்டு வேற யாரையும் நீ பார்க்கணும். அல்லேலூயா. நீ என்ன மட்டும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ வேகமாக ரிட்டர்ன் போனேனோ அதுக்கு டபுள் மடங்கில் ரிட்டர்னில் கர்த்தர் திரும்ப வர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ திரும்பி கர்த்தரை கூட்டி சேர்த்தான்னு வச்சுக்க, நீ சொல்ல, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே. அல்லேலூயா. அது வரைக்கும் நீ சொல்ல மாட்ட, அது வரைக்கும் நீ சொல்லவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று மெதுவாக இழுக்கண்ணா, ஒரு இழுத்தா போதும், நீ ரிட்டர்ன் வந்துடுவ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓன்லி பல ஆயிரம் கிலோமீட்டர் நீ தூரம் போய் இயேசுவும் உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாலும் அவர் அன்பு கூர்ந்து நேசராக இருக்கிறபடினால் ஒரு இழுத்தா போதும், நீ ரிட்டர்ன் வேகமாக வந்துடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சவால் விடலாம், பாஸ்டர் இயேசு எவ்வளோதான் விழிச்சட்டம், எங்களுக்கு ஏற்ற வேலையில் எவ்வளோதான் கர்த்தர் தூண்டில் போட்டு எங்களை இழுக்கட்டும், எங்களை சொத்துறோம், நாங்கள் எப்போ தீர்மானிக்கிறோமோ அப்போ தான் வருவோம் அப்படின்னு நீ ஒருவேளை சொன்னா, அல்லேலூயா, நான் சொல்கிறேன், கர்த்தர் எப்போ தெரியுமா இழுப்பார்? எந்த சொத்துறோம், எந்த ஒரு பிடியும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் அவன் நொந்து நொறுங்கி நூலாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் இழுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்லலாம், கர்த்தர் இழுக்கும்போது, பாஸ்டர் நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்தால் நான் வருவேன் அப்படின்னு நீ சொல்லலாம். கர்த்தர் இழுக்கிற வேலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ தனித்து எந்த ஒரு பிடியும் இல்லாமல், எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல், எங்கே போனாலும் உனக்கு விடுதலை இல்லாமல், என்னத்தான் நீ செஞ்சு பார்த்தாலும் உனக்கு விடுதலையற்ற நிலையில் நிற்கும் போது தான் கர்த்தர் இழுப்பார். அப்போ நீ புரியா, எனக்கு இயேசு போதும்னு சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் இடைக்கடை கர்த்தர் எழுத போவார். ஏன்னா கர்த்தர் நினைப்படுத்துறாரு, நான் ஒருத்தன் இருக்கிறேன், உன்னை கண்டித்து திருத்த ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆனால் உன்னை முழுவதுமாக இழுக்கிறது நீ எப்போ சோத்திரம் ஒரு அதாவது சொல்லுகிறது போல, அதாவது எல்லா சூழ்நிலையும் அடிப்பட்டு அவை சோத்திரம் எல்லா நிலைகளும் அடிப்பட்டு நம்பின மனுஷன் நம்பின சூழ்நிலை நம்பின காரியங்கள் எல்லாம் அடைப்பட்டு அவன் சரீரம் பலவீனமாகும். அல்லேலூயா அல்லேலூயா. நீ யாரையும் நம்பி போகக்கூடிய, யாரை நம்ப முடியும், இதுக்கு நான் எப்படி பதில் கிடைக்கும் என்று சொல்லி உன் சாமர்த்தியெல்லாம் உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எழுப்பாரு பாரு, நீ நம்பி ஓடி வருவ. அல்லேலூயா அல்லேலூயா. தூரம் போயிருக்கிற தேவ பிள்ளையே, நான் அதிகமாக உன்னை சொல்றேன், நீ திரும்பி கர்த்தரிடத்துல வருகிறத இந்த அடியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூரம் தூரம் பிரயாணப்பட்டு அவன் சோத்திரம் தூரம் போயிருக்கிற தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ திரும்பி வருகிறதையும் நீ நாளொரு கர்த்தருடைய பாத தண்டையில் இருக்கிறதையும் பார்க்கும்படி நான் அவளோடு காத்திருக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும், கர்த்தர் இழுத்தா எப்படி கர்த்தர் சேருவான்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சொல்ல முடியும், எனக்கு பரத்துல இயேசுதான், இந்த பூலோகத்துல இயேசுதான். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பிள்ளைகள் சொந்தம் வந்தவன கூடி இருந்தாலும் நீ சொல்லுவ, அப்படி சோத்திரம் எனக்கு இயேசு மாத்திரம் தான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்றைக்கு நீ உதட்டளவில் இயேசு போதும் என்று சொல்லுகிற நீ, ஒரு நாள் நீ சொல்லப்போல உள்ளத்தின் ஆழத்தில் கண்ணீர் மல்க நீ சொல்ல போற, கர்த்தர் எனக்கு போதுமானவர் என்று நீ சொல்ல போற. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மகிமையின் நாளுக்காக இந்த அடியை காத்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இப்போ இருக்கிறது போல இல்லை. ஒரு 2 நாள், 1 வாரம், 2 வாரம் கிறிஸ்துக்களை இருந்துட்டு மீண்டும் அவை சோத்திர உலக நிலையில உலக சோத்திர காரியங்களை திரும்பி பார்க்கிறது அல்ல. இது அல்ல கிறிஸ்து இழுக்கிறது. கிறிஸ்து இழுக்கும்போ அவரை பற்றும் நம்பிக்கையும் விசுவாசமும் எனக்கு பெருகி இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எந்த மனுஷன் வந்து சொன்னால் நீ கிறிஸ்துவ விட்டு உன்னையும் கிறிஸ்துவ விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. இப்பெல்லாம் ஈஸியா நீ உன்னை பிரிச்சு எடுத்துடலாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை காமிச்சாலே அவன் கிறிஸ்துவ விட்டு பிரிஞ்சிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வருது, கர்த்தர் சுத்தமான ஆண்டவருடைய வருகை தாமதப்படுமாயின் நீயும் நானும் அவன் சோதனை கர்த்தர் உருமாற்றி வைத்திருக்க, இந்த அடியனை உருமாற்றி வைத்திருக்கிறது போல உன்னையும் கர்த்தர் உருமாற்றி எடுக்கிற நாள் வேகமா வருது. அல்லேலூயா அல்லேலூயா. நீ போ, பிரச்சனையே இல்லை. எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க போ. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாள் உன் இருதையெல்லாம் உடஞ்சி சுக்கு நூறு ஆகி உன் சோத்திரம் ஜென்ம சுவாபம் எல்லாம் போய் இந்த சொல்லுவாங்கல்ல, என்னது தொட்டில் பழக்கம், அது எதை குறிக்குது? ஜென்ம சுபாவம் தான் குறிக்குது. அல்லேலூயா. அந்த இதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லை பாஸ்டர், எனக்கு தொட்டில் பழக்கம் உள்ள பழக்கம் எல்லாம் இல்லை, என்ன கர்த்தர் உடைச்சிருக்கிறான்னு சொல்லி நீ மீண்டும் வந்து கர்த்தரை சேருகிற நாள் வரலையா நீ பார்த்துக்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ பார்க்கலையோ, இந்த அடியை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு ஆமே, அவர் அன்பிற்கு அளவே இல்லை. அவர் இரக்கத்திற்கு, அவர் அன்பிற்கு அது காலை தோறும். அல்லேலூயா. அவை காலை தோறும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நேசர் அன்பை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். சோத்திரம் நீங்கள் விலகி போகும்போது நகைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஜபம் குறையும்போ ஊழியக்காரன், கிறிஸ்துவோடு இருக்கிற ஊழியக்காரன் நகைச்சுவான். அல்லேலூயா. நீ போ,
நீ ஜபம் இல்லாத ஜீவிதம் வச்சுக்க, வேத வசனம் இல்லாத ஜீவிதம் வச்சுக்க. அல்லேலூயா. ஒரு நாள் நீ கர்த்தருடைய பட்டயத்தை சுமந்து, அல்லேலூயா அல்லேலூயா, நீ ஒரு 5 பேருக்காவது நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உன் வாயில கர்த்தர் வார்த்தை வைக்கல, அப்ப இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபத்துடைய மேன்மையும் பாடலுடைய மேன்மையும் கர்த்தர் இந்த சபைக்கு தராமல் போக மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதப்பட்டா நீயும் நானும் உயிரோடு இருந்தா இவைகளை பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. குறிச்சு வச்சுக்க. அவன் இந்த 21ஆம் தேதி 2025 வருஷம் இவ்வார்த்தையை குறிச்சு வச்சுக்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தின் மேன்மையும் பாடலின் மேன்மையும் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னும் அதிகம் மகிழ்விக்கும்படி கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சபையா சேர்ந்து சொல்லுவோம், பாஸ்டர் எனக்கு கர்த்தர் மாத்திரம் பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் என் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே புலம்பல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது புலம்பி சொல்லுகிறான், அவன் வாசியுங்கள், அவன் சோத்திரம் அங்கே எழுதியிருக்கிற நிருபம் அவனை குறித்தல்ல, அவன் ஜனத்தாரை குறித்து கேட்கிறான். உனக்கு சொல்ல முடியுமா கர்த்தர் என் பங்கு என்று உனக்கு நாள் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசியுங்க. சோதரம் என்னாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். உன்னை நோக்கி அவருடைய தேசத்தில் ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், உனக்கு ஒரு பங்கு இந்த உலகத்துல வேண்டான்னு சொல்லு. அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அனைவர் நானே கர்த்தரே உனக்கு பங்கு உனக்கு சுதந்திரமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உனக்கு இந்த உலகத்துல எந்த பங்கு வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த ஆஸ்தியும் பங்கு வேண்டாம், எந்த சொத்து பங்கு வேண்டாம். அல்லேலூயா. எந்த உயர்வு பங்கு வேண்டாம். அல்லேலூயா. எந்த மேன்மையான மனுஷனின் பங்கு வேண்டாம். கர்த்தரின் பங்கா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய பங்கா இருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உனக்கு சொல்ல முடியுமா கர்த்தருக்கு பங்கு என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பங்கு என்று சொல்ல முடியுமா? கர்த்தரின் பங்கா இருக்கிறார், அவர் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? பலவீன நேரத்தில் சொல்ல முடியுதா? உடைந்து போகிற நேரத்தில் சொல்ல முடியுதா? நெருக்கப்படுகிற நேரத்தில் உன்னால சொல்ல முடியுதா? சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன என்னை அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை நன்றாய் சூழ்ந்து கொள்ளுகிற அவன் கர்த்தருடைய கிருபை. 25ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கரங்களவே தலையிலேயே சொல்லுங்க, கரங்களவே தலையிலேயே சொல்லுங்க. நீ கிறிஸ்துவை நம்பி இருக்கிறியா? நீ கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை மாறணும்னு சொல்லி காத்திருக்கிறியா? நீ கிறிஸ்துவா தான் காத்திருக்கிறியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. மேன்மையான வழிகள் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. பாடு நெருக்க உபத்திரவம் மாறணும்னு சொல்லி காத்திருக்கிய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். சோத்திர கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உடைஞ்சு போய் தவித்திருக்கிறையா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. காரியம் வாய்க்கப்படணும்னு சொல்லி காத்திருக்கியா? அவன் கர்த்தரை தானே நம்பி இருக்கிற, கர்த்தருக்காக தானே காத்திருக்கிற. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. உனக்காக வேண்டியவைகளை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. இது போதாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு கர்த்தர் நல்லவர். நான் காத்திருக்கிறேன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்புகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளையே, ஒருவேளை இங்கே சொல்லப்படுகிறது, அவன் நீ காத்திருக்கிற காத்திருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதே போல கிறிஸ்து உனக்கு நல்லவராக இருக்கும்படி அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 25வது வசனத்தை வாசியுங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். He is also waiting. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காத்திருக்கிறார், உனக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அவர் தம்முடைய பிள்ளைகள் எங்கே காத்திருக்கிறார்கள் சொல்லி அவர் தேடி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேடி பார்க்கிறார் ஆண்டவர். அவர் தேடி பார்க்கிற காரியம் பாருங்க எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி இவனது வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவர் தேடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையிலையும் தேவனுடைய அன்பிலும் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து கர்த்தர் தேடுகிறார். ஏன் தேடுகிறார்னா, நீங்கள் எவைகளில் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் இதை செஞ்சா நான் கிறிஸ்துக்குள்ள நம்பிக்கையாக இருக்கிறேன். எப்படி? கர்த்தர் எனக்கு இவைகளை நடப்பித்தா நான் கிறிஸ்துக்குள்ள நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீங்களா? இல்லை, நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் எந்த டிமாண்டும் வைக்கலை. அல்லேலூயா. எந்த இடத்துலையும் உங்களுக்கு டிமாண்ட் ஒன்றும் வைக்கல. நீ கடந்து போ, நீ எவ்வளோ தூரம் வேணாலும் போன்னு தான் சொல்கிறார். அவர் உனக்கு டிமாண்ட் வைக்கலை. இவ்வளோ தூரம் போ, இவ்வளோ தூரம் நீ போகணும்னு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏதாவது டிமாண்ட் கர்த்தரிடத்தில் வைக்கிறியா? கர்த்தர் நல்லவராக இருக்கிற கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒரு டிமாண்ட், ஆண்டவர் இதை செய்யும் அப்போ நான் அதை செய்கிறேன், ஏதாவது டிமாண்ட் வைக்காத. அல்லேலூயா, நீ வைக்காத. அல்லேலூயா. நீ எந்த டிமாண்ட் வைக்க, எந்த குறிக்கோள்களையும் வைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் நிறைவேறினாலும் நிறைவேறாமல் போனாலும் நீ கிறிஸ்துவ நம்ப, கிறிஸ்துவ காத்துடு, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து நல்லவர். வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஒரு நாளும் ஒரு வருஷமும் ஒரு நொடிப்பொழுதும் கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறார் என்றும் பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொல்ல, எந்த டிமாண்டும் வைக்காத. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இருக்கிறார், அவர் நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவரை தேடு, அவரை நாடு, அவருக்காய் காத்துடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை ரட்சிப்பார்,
என்கிற நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலாம் மாறணும்? வாழ்க்கை சூழ்நிலை மாறண்டாமா? பாஸ்டர் நல்ல குடிக்காரோ வெறிக்காரோ நல்ல ஆசீர்வாதம் வீட்டில் இருக்குது, எல்லாம் வாங்கி போடுறார், எல்லா காரியெல்லாம் செய்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் எல்லாம் அப்படி அப்படி இருந்தாலும் கர்த்தர் நடத்துகிறார். எப்படி ஜெபம் எல்லாம் அப்படி அப்படி அப்படியே இருந்தாலும் கர்த்தர் நடத்துகிறார். இந்த வாழ்க்கை லைஃப் போதும் அப்படி நீ சொல்றியா தேவ பிள்ளைய? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையை உருமாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜென்ம ஸ்வாபம் எல்லாம் சாகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் குடும்பத்தில் மாற்றத்தை கர்த்தர் தரணும். காத்திரு. அல்லேலூயா. மகிழ்ச்சியோட காத்திரு. அல்லேலூயா. எப்ப கர்த்தர் தருவார்னு காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு நல்லது. அல்லேலூயா, அவருடைய ரட்சிப்பு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் சோத்துறோம். ஒரு காலத்தில் நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் என்ன செய்யணும்? ஹலோ, என்ன செய்யணும்? வாழணும். சோத்துறோம். ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க வீட்டில் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி. ஆனால் வீட்டில் வந்தா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் நேற்று தான் ஒரு 2 பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, சோதரன் நான் பார்த்து தானே கர்த்தர் கூட்டி சேர்த்த. நான் தூரம் போன தேசத்தில் அவன் சோதரன் அங்கே உள்ள டிபிஎம் சர்ச் எல்லாம் பார்த்தீங்க, அங்கெல்லாம் இங்கே உள்ள டிபிஎம் போல அங்கே ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்க டிபிஎம் சபைகள் இப்பொழுது இருக்குது. அல்லேலூயா. அங்குள்ள சபையினுடைய கிச்சனை பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு முறைமையின்படி அல்லேலூயா, அல்லேலூயா, பொருட்களும் பாத்திரங்கள்னாலும் நிரப்பப்பட்ட ஒரு வருஷம் அப்படி ரொம்ப நீளமாக இருக்கும். அங்கே வேறு மனுஷர்கள் அங்கே பிரவேசிக்கிறது இல்லை, வேறு சமைக்கிற மனுஷன் இல்லை. அங்கே விசுவாசமாய் பண்ணி செய்கிற ஒரு சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிற ஊழியக்காரன் அங்கே சமைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமைச்சி உண்மை சொல்கிறேன், அங்கே சபையார் தான் பருவாராங்க. சபையுடைய ஆகாரம் எல்லாம் நமக்கு இங்கே இருக்க போகிற ஹாலில், அங்கே வெளியில் அங்கே மரத்தண்டையிலலாம் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்த்தாச்சுன்னு சொன்னால் அங்கே சமையல் நடந்துச்சான்னு கூட யோசிக்க வேண்டிய அளவுக்கு அவ்வளோ சுத்தமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ ஒழுங்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிச்சனுக்குள்ளே போனோன்னு நீ காலும் கையும் கழுவிட்டு தான் உள்ளே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாசல் வழியாக உள்ளே போனால் அந்த வாசல் வழியில் திரும்பி வரக்கூடாது, மறுவாசல் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிச்சனுக்கும் ஒரு வாசல் 2 வாசல் ஆண்டில் தந்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தான் அறிவிச்ச கர்த்தர் இவன் நம்ம ஒழுங்க கர்த்தர் நம்ம சபையிலையும் கர்த்தர் தருவார் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய நான் அதான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். நான் அதான் ஒரு ஆத்மாட்ட சொன்னேன், இவையெல்லாம் ஒரு நாளெல்லாம் ஒரு டே ஏற்படுத்த முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் 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 கொஞ்சமாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி கொண்டு வருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா கர்த்தர் உருமாற்றுகிற உருமாற்றம் ரட்சிப்பும் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளுக்கு நான் காத்திருக்கிறேன். நீ இவைகளுக்கு எவையாகிலும் கொண்டு கர்த்தர் என் வாழ்க்கையில் மேன்மைகளை மாற்றங்களையும் ஒரு ஸ்டாண்டர்டை கர்த்தர் தரணும் என்று சொல்லி நீ விரும்புகிறேன்னு சொன்னா காத்திரு, அவைகள் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் நீ ஏற்படுத்தினால வரப்போகிறது இல்லை, நீ ரட்சிக்கப்பட்ட உன் செய்கையோ யோசனை அவைகளா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. சில ஒரு வேளை யோசிக்கலாம், பாஸ்டருக்கு வீடு மட்டும் நல்லா அழகாக இருக்குது, எங்கள் வீடெல்லாம் எப்படி ஆக்க முடியலைன்னு ஒரு வேளை நீ யோசிக்கலாம். உன் இடத்துல வாழ்க்கையில் ரட்சிப்பு இருக்குன்னா அல்லேலூயா, டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா அல்லேலூயா. உன் சுவாபத்தில், உன் குணத்தில் ஒரு மாற்றத்தை, உன் செயலில், உன் சிந்தனையில், உன்னுடைய பலத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தருக்கு தந்தாருன்னா ஏன் ஊழியக்காரன் வீடு அவருடைய கர்த்தர் அழகானவை உன் வீடை வத்த மாற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சகோதரலாம் சொல்லும்போது இருதயத்தின் சொல்ல, பாஸ்டர் வீட்டில் யாருனாலே ஒரு ஒழுங்கே இல்லை பாஸ்டர், எல்லாம் அங்கங்கேயே கிடக்குது, எல்லாம் அப்படி இப்படியே கிடக்குது, எப்படி அதில் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. உன்கிட்ட ரட்சிப்பு இருந்துச்சுன்னா, உனக்கிட்ட கர்த்தருடைய மகிழ்ச்சி உண்டாயிருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உன் வாழ்க்கையில் உண்டாயிருந்துச்சுன்னா, நீ மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் உனக்கு பலன் கிடைக்க நீ அவைகளை செய்வ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவைகளை செஞ்சுட்டு சொல்லுவேன், இப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாற்றங்களை மாறுதலை நீ நினைச்சா ஒன்றும் கொண்டு வர முடியாது. உனக்கு இந்த பூலோகத்தில் கிறிஸ்து உனக்கு சொந்தமானா, அவரே உனக்கு சொந்தம் என்று சொன்னா, கிறிஸ்து உனக்கு நேசர் என்று சொன்னா, அவர் தான் உனக்கு எல்லான்னு சொன்னா, அவரை போல ஒன்றை போல உன் குடும்பத்தை மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உன் குடும்பத்தில் ராஜா இயேசு என்று மாண்டிடுவார். ராஜா இயேசு என்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிப்பின் மகத்துவத்துக்கு நீ காத்துடு. அல்லேலூயா அல்லேலூயா. 20வது சூத்திரம். ஆமென். வேதவசனத்தை கொஞ்சம் சட்டை திருப்பிக் கொள்வோம். ஆமென். புலம்பல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒன்று வாசிங்க. என் ஆத்மா சோத்திரம் அவைகளை நினைத்து நினைத்து இடத்தில் உடைந்து போகிறது என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளை. அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் ரட்சிப்பெல்லாம் உண்மை தான், நாங்கள் இயேசு விட்டு தூரம் போகிறதெல்லாம் உண்மை தான், ஜபம் இல்லாத உண்மை தான், வேத வாசிப்பு இல்லாத உண்மை தான், எரிச்சல்லாம் உண்மை தான், காரியங்கள் ரட்சிப்பு இல்லாத உண்மை தான், அவன் சுடுகாடு மட்டும் இருக்கிற சுவாபங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மை தான். அல்லேலூயா. பொய் இல்லை, நாங்கள் இயேசு விட்டு மாறி போயிருக்கிறோம், ரட்சிப்பில் மேன்மை இல்லை, கர்த்தர் எனக்கு சொந்தம் என்று சொல்ல முடியலை, எல்லாம் உண்மை தான். ஆனால் என் இருதயம் புலம்புகிறது. அல்லேலூயா. எவைகளை நடந்தவைகளை நினைச்சு 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 அவைகள் அழுது புலம்புகிறது என்று சொல்லி நீ சொல்லுகிறாயா தேவ பிள்ளையே. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்மணி விசுவாசித்தா, இன்றே நீ காண்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே சகிதாங்க சொல்ல, அவைகளை நினைத்து 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 நான் உடைந்து போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுகளை வேதனைகளை நினைத்து நினைத்து, பாச ரட்சிப்பு எல்லாம் இருக்கட்டும், தேவ அன்பெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவைகளை விட எனக்கு இருக்கிறதான பாடு உபத்திரங்களை நினைத்து நினைத்து என் எலும்புகள் உருகி போன்னு சொல்லுகிறாயா தேவ பிள்ளையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கவலையே படாத. 27ஆம் வசனத்தை வாசி.
தன் இள பிராயத்தில் ஆமை சோத்திரம் சுமக்கிறதை மனுஷனுக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைச்சு அவன் இந்த நாட்களில் அவன் சஞ்சலப்படுகிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைச்சு கண்ணீர் வடிக்கிறது சொல்லுங்க நல்லது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் உபத்திரப்படுகிறது எனக்கு, நான் பாடுபடுகிறது எனக்கு, நான் அழுது கண்ணீர் வடிக்கிறது எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாங்கள் அழுது வடிக்கிறது கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டால் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி நல்லது பாசன்னு சொன்னால் புலம்பல் புஸ்தகம் அதான் சொல்லுகிறது. அவன் சோதர வாலிப நாட்களில் நீ அழுது புலம்புகிற கவலைப்பட, அது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஏன் நல்லதுன்னு சொன்னால் சோத்திரம் வாசிங்க 28வது வசனத்தை வாசியுங்கள். அவரே அது தம்மேல் வைத்தார் என்று அவர் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை யார் தந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புலம்பி எழுதியிருக்கிறான். என்ன எழுதியிருக்கிறான்? இவைகளை யார் தந்ததா? ஹலோ, இந்த பாடு உபத்திரங்களை யார் தந்ததா? புலம்பி அப்படி எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கிறான்? வாசிங்க. அவரே, யாரு? கிறிஸ்துவே அவைகளை தன்மேல் வைத்ததுண்டானால் நீ தனித்திருந்து மௌனமாயிரு. அல்லேலூயா. கிறிஸ்து உனக்கு நீ இப்போ அனுபவிக்கிற பாடுகளை உனக்கு தந்தது உண்டானா சொல்றேன். அல்லேலூயா. யாருக்கடா பாடு உபத்திரம் இருக்கு? கரங்களை உயர்த்துங்க. பாடு உபத்திரம், கஷ்டம், வேதனை, நெருக்கம், கவலை, கண்ணீர், கஷ்டம், இந்த அவமானம், நல்ல கரையை உயர்த்துங்க. இவங்களை கிறிஸ்து தந்தார் அப்படின்னு சொல்ல கையை வச்சுக்கோங்க. இவைகளை கிறிஸ்து தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, கையை வைத்துக்கோங்க. நல்லா கை வைத்துக்கோங்க. கிறிஸ்து இவைகளை தந்தார். உங்கள் கண்ணு ரெண்டையும் குத்தணும், அந்த கையை வெட்டி தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்புகிறாதான் சொல்ல. ஒருவேளை அதை சொல்ல அவர் உனக்கு தந்தது உண்டானால், அல்லேலூயா, கிறிஸ்து உனக்கு இந்த பாட தந்தது உண்டானால் நீ என்ன செய்ய? அமைதலாக இருந்துக்க, பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் யோபு சொல்லுகிறது போல கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உனக்கு இருக்குன்னா நீ அமைதலாக இருந்துக்க, நீ தனித்து அழுதுக்க, பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நுகத்தை வைப்பாரா? ஹலோ, கர்த்தர் உன் மேலே நுகத்தை வைப்பாரா? உன் மேலே சஞ்சலம் வைப்பாரா? அப்போ அந்த கையை உயர்த்தின கையை வெட்டி போடலாம் இல்லையா? நான் உங்களை சொல்கிறேன். அல்லேலூயா. கை வைத்தனங்களை பார்த்து சொன்னால் அவங்க இறுதி என்ன செஞ்சிடும்? சஞ்சலப்படைஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கை என்ன செஞ்சிடணும்? வெட்டி போட்டுறணும். வேண்டாம், அந்த தேவையில்லை. கை வைத்த கையில் என்ன நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உனக்கு கர்த்தரே உனக்கு தந்தோன்னு நீ அமைதியாக இருந்துக்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழுதுக்க, பிரச்சனை இல்லை. ஒருவேளை உன் குறைவினால உனக்கு பாடு வேதனை வந்துச்சுன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, நீ அழாத, புலம்பாத, நீ கர்த்தரில் திருப்பி வா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 29 வசனத்தை வாசி. அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. இப்போ பாருங்க. நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று உன் வாயை தூளில் நிறுத்துவானாக. நீ தூளில் நூத்திய. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? அல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை உண்டாகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? இந்த பாடு வேதனை கிறிஸ்து எனக்கு தரல, இது என்னால் வந்தது என்கிற நம்பிக்கை உனக்கு உண்டாகும்படி உன் வாய் இருக்கிற வாய், இந்த வாயை தூளில் கொண்டு புதைச்சிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்புறவன் அப்படிதான் பண்ணான். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாட்டு நாட்களில்
நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படி, அதாவது அவை சோத்திரம் நமக்கு இல்லாமை என்கிற நிலை நம்மளை விட்டு போகும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அப்படி சோத்திரம், அதாவது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷி இல்லை சகோதரி என்று சகோதரன் என்று சொல்லப்பட்டவருக்கு தன்னிடத்திலிருந்து கொடுக்க எதுவுமே இல்லை. எப்படி? தன்னிடத்தில் கொடுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கு அவங்க சொல்ல மாட்டாங்களே. என்ன இடத்துல நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை இப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். அல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்களாம், புழுதி காற்றில் கொண்டு போய் அவங்க முகத்தை வச்சுப்பாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க முகம் அந்த புழுதினால் நிரப்பப்படும்படிக்கு அவங்க புழுதியில் தன்னை முகத்தை கொண்டு காமிப்பாங்களாம். அதனால என்ன செய்வாங்களாம், அதனால புரிஞ்சு கொள்ளுமா, இவனிடத்துல எனக்கு தர ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக சொல்லப்படுது. அப்படி சோத்திரம் உனக்கு நம்பிக்கை எப்படி? உனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் உனக்கு நம்பிக்கை வேண்டும் என்று நீ சொல்லும்படிக்கு. அல்லேலூயா. உன் உதட என்ன செஞ்சிக்கா? புழுதில் நூற்றி வச்சுக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புழுதில் நூற்றி வச்சுக்கான்னு என்ன அர்த்தம்? சோத்திரம் பழைய பாட்டில் தூசியில் என்ன செஞ்சாங்க, முகத்தை காமிச்சாங்க இல்லையா? இங்கே சொல்லப்படுது, உன் வாய் என்ன செஞ்சிக்கா? புழுதியில் காட்டிக்க, வச்சிக்க, அழுக்காக்கிக்க அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்படி தான் புலம்புகிறான் இல்லையா? நாம் என்ன செய்யணும்? இந்த புழுதியில் நம்ம வாயை சோத்திரம் முகத்தை காமிக்கிறது போல நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கதறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குறைவினால உன் செயலினால உனக்கு பாரம் உண்டாயிடுச்சு, என்ன செய்? உனக்கு நம்பிக்கை உண்டாகும், உனக்கு நம்பிக்கை பெருக. அந்நாள் கதறின போல கதறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் உனக்கு தந்தோன்னா நீ அமைதியாக இருந்துக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை உன் செயல்னால தான் வந்துச்சு, உன்னுடைய பேச்சுனால தான் வந்துச்சுன்னா நீ உனக்கு நம்பிக்கை உண்டாக கதறு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கதறல் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். 30ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிலைந்திருப்பானாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சோத்திரம், நீங்கள் ஒருவேளை பிள்ளைகளாக இருந்தால் அம்மை சோத்திரம், இல்லை அம்மை சோத்திரம் மனைவி புருஷனாக இருந்தால் ஒருவேளை அம்மை சோத்திரம் பிள்ளைங்க அம்மை ஸ்கூல்லேருந்து ஏதாவது பசங்க ஏதாவது அடிச்சுட்டாங்க, ரொம்ப அடிச்சுட்டாங்க, காயப்படுத்தினாங்க, அவங்க ஒன்றுமே பதில் செய்யாமல் அவங்கள்ட்ட வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஒருத்தர் அடிச்சுட்டான், இல்லை டீச்சரோ இல்லை பசங்களை ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யலை, உங்கள் அப்பாட்ட வந்து சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு என்ன வரும்? ஒரு மூர்க்கம் வரும். அல்லேலூயா. என் பிள்ளைய இப்படி சொன்னது யார்? இந்த நிந்தைக்கு விட்டது யார்? இந்த அவமானத்துக்கு விட்டது யார் என்று சொல்லுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல உனக்கு நோய் இருக்கா? உனக்கு கவலை இருக்கா? இன்னும் என்ன செய்? நீ கதறு. அவன் சோத்திரம் புழுதியில் உன் வாயை விடுகிறது போல, அவன் சோத்திரம் அவன் புழுதி முழுவதும் சூழப்படுகிறது போல நீ கதறு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னத்தை மறுபடி அடிக்க காமிக்கிறது போல நீ அவன் சோத்திரம் அவன் நிந்தனைகளை ஏற்றுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுபத்திரங்களை ஏற்றுக்கோ. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தர் பதில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சோத்திரம் நீ நினைச்சிருக்க குறித்து பாடு வேதனை, நீ செஞ்ச தவறுக்கு நீ அடி வாங்கி சோத்திரம் பாடு வேதனை குறிச்சுட்டு கர்த்தர் எனக்கு செய்ய போறான்னு இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் செய்கையினால பாடு வேதனை வந்து நீ மனம் திரும்ப விரும்பி அல்லேலூயா நீ காத்திருக்கிறன்னா அங்கே கர்த்தர் உனக்கு பதில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒருக்க கூட வாசியுங்கள். தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. உன் செய்கையினால நீ அதிகமாக கவலைப்படு, நீ பட்டுக்கிட்டே இரு. கர்த்தரனை அவன் சூத்திர கவலைப்பட்டுட்டு அமைதியாக இருக்காது. அல்லேலூயா. இது உனக்கு கர்த்தர் தந்ததில்லை, உன் செய்கையினால வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கதர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நிந்தனையில் இருக்கிறேன், நான் அவமானத்தில் நிற்கிறேன், நான் கவலத்தில் நிற்கிறேன், நான் உடஞ்சி போய் நிற்கிறேன், எனக்கு நீ தான் உண்டு என்று சொல்லி உன் வாயில புழுதியில போட போல கதறு. அல்லேலூயா. 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 நீ கதறும் பொழுது 31 வசனத்தை சொல்ல, ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. 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 நீ கதறி சொல்லும்போ அவன் சோத்திரம், நான் உபத்திரப்பட்டது நல்லதென்று நீ சொல்லும்போ உன் கரத்தை கத்தர் பிடிப்போம், உன் கரத்தை அவர் கத்தர் பிடிப்பார். அல்லேலூயா. 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 அவர் நல்லவர், கத்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கத்தர் நல்லவர். உபத்திரம் பாடுபட வச்ச ஆண்டவர் நல்லவர். உபத்திரவம், பாடு, வேதனை, கவலை, கண்ணீர் விட வச்ச ஆண்டவர் நல்லவர். 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 ஏன்னா என் கையை கத்தர் பிடிப்பார். கத்தர் பிடிப்பார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவரும் கையை விட மாட்டார். அல்லேலூயா. 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 ஒரே ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்டு நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஒருவேளை இன்னைக்கு உனக்கு அவன் சூத்திரம் இவனமான கரத்தை பிடிக்கிற மேன்மை இல்லைன்னா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு ரட்சிப்பின் மகத்துவத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு மேன்மையும் அவன் இடுக்கண்ணில் அவன் சூத்திரம் கர்த்தர் உனக்கு கூட நின்று உதவி செய்கிற காரியம் எல்லாம் உன்னை விட்டு கர்த்தர் மாற்றினால், அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் உனக்கு பதில் தராவிட்டால், உனக்கு நன்மை கிடைக்காவிட்டால், உனக்கு மேன்மை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை தரித்திரமாய் போனால், உன் வாழ்க்கையில் இருக்கிற கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் எடுபட்டு போனால், உன் வாழ்க்கையில் இருக்கிற வழிகள் எல்லாம் அடைப்பட்டு போனால், உன் வாசல் எல்லாம் அடைப்பட்டு போனால், உனக்கு சம்பாத்தியம் இல்லாமல் போனால், உன் வாழ்க்கை சம்பாத்தியம் இல்லாத ஒரு குடும்பமாய் ஆகி போனால், நீ கர்த்தரை நம்புவாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் போதும் என்று சொல்லுவாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் இடர்ந்து தூரமாய் வெகு தூரமாய் கடந்து போனா நீ கர்த்தர் போதும் என்று சொல்லுவாயா? அல்லேலூயா. 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 கர்த்தர் போதும் என்று சொல்லுவாயா? நீ கர்த்தர் அந்த நேரத்தில் கர்த்தர் போதும் என்று சொல்ல வேண்டாம், அல்லது கர்த்தர் பிடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கையும் கர்த்தர் பிடித்தா அவர் தாளே ஆழத்தில் விடுகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. 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 சங்கீதம் 73:25 வாசிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் உனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கடைசி நேரத்தில் அவன் சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு அநேகமான பாடு, உபத்திரவம், மன சஞ்சலமும் வருகிறதை கர்த்தர் காண்பித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கப்படுகிறதையும் அவன் சரீரம் ஒடுக்கப்படுகிறதையும் சரீரம் எந்த கதியும் இல்லாமல் இருக்கிறதையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கிறிஸ்து பரத்திலும் பூலோகத்திலும் போதும் என்று சொல்லு.